உள்ளங்கால்ல ஒரு பாயிண்ட்ல மட்டும் அதிகமா வலிக்குதா? இது காலானியா இருக்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சந்தோஷ் பாபு, ஹோமியோபதி ஹீலிங் ஜெர்னி டே 25. காலானி எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்மளோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு, உராய்வு இதனால என்ன ஆகும்னா, அந்த ஒரு பார்ட் ஸ்கின் மட்டும் ரொம்ப திக்காயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் காலானி உருவாகிறதுக்கு ஒரு மெயின் காரணம். ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கறது, நான் சிட்டியில் இருக்கேன், செப்பல் தான் யூஸ் பண்ணுறேன், அதிகமாக வெளியில் எங்கேயும் நான் நடக்கிறதில்ல, வயல்காடு அது மாதிரி எங்கேயும் போகிறதில்ல, எனக்கு ஏன் காலானி உருவாகுது? ஏன் உருவாகுது அப்படின்னா, நம்மள ஜென்ரலாக நம்ம நிறைய பேருக்கு நம்மளோட காலோட டிஃப்ரென்ஸ், ஹைட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஒரு கால் ஹைட் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு ஃபியூ சென்டிமீட்டர். இதனால என்ன, உங்கள் செப்பலில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு செப்பலில் அதிகமாக இருக்கும், ஒரு செப்பலில் நார்மலாக இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற செப்பல், ஹை ஹீல்ஸ் செப்பல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, டோட்டல் ப்ரெஷர் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ப்ரெஷர் எப்படி ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டட் ஷூ யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்டட் ஷூ யூஸ் பண்ணும்போது கால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கால் மொத்தம் இப்படி ஆகும்போது டோட்டல் ப்ரெஷர் வந்து இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா காலாணி உருவாகும். இது எப்படி சரி பண்ணலாம்னா, நம்ம யூஸ் பண்ணுற செப்பல் ஜென்ரலாகவே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்மளோட உள்ளங்கால் பார்த்தீங்கன்னா, காலுக்கு உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற செப்பல் ஒரு ஆர்ச் வடிவில் மாதிரி செப்பல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ப்ரெஷர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுமோ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே போல் வந்து சர்ஜரி, இப்போ நீங்கள் ஒரே ஒரு கான் இருக்குது, சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க. அதே ஒரு 6-7 கான்ஸ் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே சர்ஜரி பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணோம். இன்டர்னல் மெடிசன் சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா இந்த கானை வந்து பர்மனெண்ட்டாகவே நம்ம வந்து சரி பண்ணலாம். நீங்கள் யாருன்னா பல வருஷமாக காணால் சஃபர் பண்ணிங்கன்னா கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.